இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று சொல்லி பெட்டி வைத்து எல்லா இடங்களிலும் மனுக்களை அதிலே போடுங்கள், எங்கள் ஆட்சி அமைந்தவுடன் ஒரு மாத காலத்தில் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு ஆட்சி அமைந்து 2.5 ஆண்டுகள் முடிந்து 3 ஆண்டை நெருங்கப் போகிறது. இதுவரை அந்த மனுக்கள் என்ன கதி ஆனது என்று தெரியவில்லை. இதுவரை எந்த தொகுதியிலும் எந்த கோரிக்கையும் ஸ்டாலின் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை. அதற்கு பிறகு முதலமைச்சரான பிறகு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், முதல்வரின் முகவரி திட்டம், முகவரித்துறை, கள ஆய்வில் முதலமைச்சர் என்று 3 தலைப்புகளிலே பெயர் வைத்து மக்களை ஏமாற்றியிருக்கிறார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த தொகுதியில் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத 10 பணிகளை, முக்கியமான பணிகளை, அத்தியாவசியமான பணிகளை குறிப்பிட்டு சொன்னால் அதையெல்லாம் செய்து கொடுப்பதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்றத்திலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். நானும் அருகாமையில் அமர்ந்திருக்கிற கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே. தாமோதரன் அவர்களும் எங்கள் தொகுதியிலே நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகளை எழுதி கொடுத்தோம். இன்று வரை 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் நிறைவடைய போகிறது. இதுவரை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் அந்த 10 வேலையிலே ஒரு வேலை கூட நிறைவேற்றி தரப்படவில்லை. அதே போல் முதல்வரின் முகவரித்துறை எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. அதே போல் கள ஆய்வில் முதலமைச்சர் என்கிற திட்டமும் என்ன ஆனது என்று தெரியவில்லை. இது 3ஐயும் தூக்கி இப்போது ஸ்டாலின் குப்பையிலே போட்டுவிட்டு மக்களுடன் முதல்வர் என்று 4ஆவதாக ஒரு பெயரை வைத்திருக்கிறார். இந்த மக்களுடன் முதல்வர் என்பது இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஓடும். ஆனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. வீணாக அப்போதைக்கு மக்களிடத்தில் ஒன்றை சொல்லி, எதையாவது ஒன்றை சொல்லி மக்களை ஏமாற்றுகிற முயற்சி தான். இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு எந்த சட்டமன்ற தொகுதியிலும் எந்த ஒரு வளர்ச்சி பணியும், எந்த ஒரு புதிய திட்டமும் இதுவரை தொடங்கப்படவில்லை என்பது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டாலும் தெரியும். மக்களை மொத்தமாக ஏமாற்றுகிற ஒரு ஆட்சியாக இந்த விடியா திமுக ஆட்சி அமைந்துள்ளது. விரைவில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வீட்டுக்கு அனுப்புவார்கள். சென்னையில் கடுமையான வெள்ளம் சூழ்ந்து அனைத்து பகுதி மக்களும் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுது கொரோனா காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் மின்கட்டணம் கட்டுவதற்கு காலம் நீடிப்பு செய்து கொடுத்தார்கள். ஆனால் இப்போது இன்றைய முதலமைச்சருடைய ஆட்சியில், ஸ்டாலினுடைய ஆட்சியில் அக்டோபர் மாத கட்டணம் எவ்வளோ கட்டினீர்களோ அதே அளவுக்கு இந்த மாதம் கட்ட வேண்டும் என்று மக்களினுடைய குரல் வலையை நெருக்குவது ஒரு கொடூரமான ஒரு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. கொரோனா காலத்தில் எடப்பாடியார் கையாண்ட அதே முறையை பின்பற்றி சில காலம் தள்ளி இந்த மின்கட்டணத்தை வசூல் செய்ய வேண்டும் என்பது சென்னை மக்களுடைய கோரிக்கை. சென்னையில் இன்னும் வெள்ளம் வடியவில்லை. இழப்பு ஏற்பட்டு மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். பொருள்கள் எல்லாம் மின் மோட்டார்கள், ஃபேன், மிக்சி, கிரைண்டர் போன்ற அனைத்து பொருள்களும் மழையிலே நனைந்து செயல்பட முடியாத சூழ்நிலையை அடைந்துள்ளது. உணவுப் பொருள்களும் எல்லாம் மழை நீரிலே நனைந்து விட்டது. மக்கள் பசி பட்டினியாக தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை கட்டுவதற்கு யாரிடத்திலும் வழி இல்லை. எனவே இந்த விடிய ஆட்சி அதற்கு கால நீடிப்பு செய்து தர வேண்டும். சென்னையிலே கார் ரேஸ் என்று ஒரு ஆடம்பர விழாவுக்கு தமிழக அரசினுடைய நிதியை, ஏழை எளிய மக்கள் செலுத்திய வரிப்பணத்தை 42 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி வீணடித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 4 மாவட்டம், சென்னையிலே இருக்கிற 4 சுற்றி இருக்கிற 4 வருவாய் மாவட்டங்களிலே பள்ளிகள் மழையிலே நனைந்து நாற்றமடித்து போய் கிடக்கிற அந்த பள்ளிகளை தூய்மைப்படுத்துவதற்காக அல்லது பள்ளிகளை மறுகட்டமைப்பு செய்வதற்காக வெறும் 1 கோடி ரூபாய் நிதியை மட்டும் ஒதுக்கியிருப்பது இந்த ஆட்சியினுடைய வேதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டு.